ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி சேதோ கல்யாண நாளில் பெரிய லெவலில் கொண்டாடணுன்றதுக்காக, அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வியும் சேதோ வாழ்க்கையில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக ஒரு பரிகாரமாக 10 பேருக்கு இலவச கல்யாணமும், அது மட்டும் இல்லாமல் வள்ளி திருமண நாடகமும் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுக்காக போய் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. முகூர்த்த நேரமும் வந்த உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்ச உடனே அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியே தாலியும் எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அதாவது அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு என்னம்மா காவியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, உங்ககிட்ட இப்போது நிறுத்துங்கன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல பெரிய பெரிய கல்ப்ரேட் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க மாமா, உங்கள் தங்கச்சி இது இங்கே என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியுமா? இந்த கல்யாணத்தில் 15 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருளெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் 2 பேரை அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள, அதுவும் கல்யாணம் ஆனவங்கள இந்த 10 பேரில் 2 பேராக அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நம்ம சாவித்திரியை பற்றி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சாவித்திரிக்கு பக்குன்னு ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி கிட்ட சாவித்திரி இருந்துட்டு, அண்ணன் என்னென்ன இவ இப்படியெல்லாம் சொல்கிறா, இங்கே பாருங்கண்ணே நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணவே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, இந்த ஆதாரத்தை பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க அப்படின்னு ஆதாரத்தை எடுத்து நீட்டுறாங்க. அதுக்கப்புறம் வசமாக மாட்டிக்கிறாங்க நம்ம சாவித்திரி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ ஏதாவது பிரச்சனையில் மாட்டி நம்மக்கிட்ட அசிங்கப்பட மாட்டாளா அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, இப்போது போஸோட கல்யாண விஷயத்தில் நிறையவே அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கால, அதனால நம்ம ஈஸ்வரிக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நான் எதுவும் பண்ணலை மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஈஸ்வரி, இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பண்ணுறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லை? யார் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்க, அவங்க 2 பேரையும் வர சொல்லு அப்படின்னு நம்ம ராஜாங்க கூப்பிடவும், அதுக்கப்புறம் அதாவது நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, நான் யாரையும் கூட்டிகிட்டு வரலண்ணே, இங்கே பாரு ஆதாரத்தோட காவியா நிரூபிச்சிருக்கா, அது இதுக்கப்புறமும் உனக்கு அசிங்கமா இல்லையா, திரும்பவும் அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ராஜாங்க சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு, இங்கே பாருங்க மாமா, ஏதோ ஏதோ 10 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டோம்ல, அதனால் இவங்க 10 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் கல்யாணம் மட்டும்தான் அவங்களுக்கு பண்ணி வைக்க போகிறோம், அதை சீரு செட்டெல்லாம் இன்னொரு 2 பேர் ஏழப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்ல, இதை கேட்ட சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னென்ன பேசுகிறாவன், இங்கே பாருங்கண்ணே, இங்கே பாருங்கள், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தானே சீரு செட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். இங்கே பாரு, இன்னும் மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணி இந்த மாதிரி வந்தவங்களுக்கு எப்படி நாங்கள் சீரு செட்டெல்லாம் கொடுக்க முடியும், நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோவமாக நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதம் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழ்ச்செல்வி இப்படி சொல்கிற, அதனால் இப்போ கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி சேதோ தாலி எடுத்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எல்லாருமே கட்டிடுறாங்க. கட்டி முடித்த உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த திருமணமான எல்லா குடும்பத்தில் இருந்தும், ரொம்ப நன்றி ஐயா, நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா கூட இவ்வளோ சீரும் சிறப்பமாக பண்ணி வச்சுருப்போமான்னு எனக்கு தெரியல ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் காலத்துக்கும் நல்லா இருக்கணும் ஐயா அப்படின்னு எல்லாருமே வாழ்த்தவும், இதை கேட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். இந்த பெருமையும் இது எல்லாத்துக்கும் என்னோட மருமக தான் காரணம், என்னோட மருமகளுக்கு நீங்கள் வாழ்த்தனாவே போதும் அப்படின்னு ராஜாங்க சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு காலத்தில் என்னை இவ்வளோ வெறுத்தவங்க இப்போ என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாவித்திரிக்கு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். என்ன என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலியே, இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, இப்படி கேவலமா மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட சாவித்திரிக்கு எதுவுமே பேச முடியல, அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதினி, நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, நீங்கள் பண்ணாத திருட்டு வேலையா இல்லை பொய் பேசாத ஃப்ராடு வேலையா, நான் என்னத்தை பண்ணிட்டேன், இப்போது ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் உன்னோட மருமக இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு
இப்படி எங்கள மாட்டி விட்டுட்டால்ல, அவள நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாரு என்னோட மருமகள எதுவுமே பண்ண முடியாது உன்னால" அப்படின்னு சவால் விட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வியும், சேதியும் பார்த்து, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, சேது 2 பேருமே காலத்துக்கும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். இத பார்த்து பார்த்து என்னோட கண்ணு 2ம் பூரிச்சு போணும்" அப்படின்னு சொல்லவும், நம்ம தமிழ்ச்செல்வி அமைதியாவே இருக்காங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "என்னடி தமிழ்ச்செல்வி, நாங்க சொல்றோன்றதுக்காக தான் இப்படி கல்யாண நாள கொண்டாடுறதுக்காக இங்க வந்து நின்றுட்டுருக்கியா? இல்ல உன்னோட மனசுக்கு புடிச்சு தான் வந்திருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அமைதியாவே இருக்காங்க. இங்க பாருங்க அப்பத்தா, இந்த க இந்த இந்த கேள்விக்கு என்னால எப்படி பதில் சொல்றதுனால எனக்கு தெரியல அப்பத்தா, அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லவும், இத கேட்ட நம்ம அதாவது யாருக்கு? நம்ம சேதுக்கு இருந்துட்டு, இங்க பாருங்க அப்பத்தா, தமிழ்ச்செல்வி எந்த விருப்பத்துல வந்தானாலாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாண நாள கொண்டாடுறதுக்கு ஒத்துக்கிட்டால்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இவ இப்படி கல்யாண நாளுக்கு ஒத்துப்பா, கொண்டாடுறதுக்கு ஒத்துப்பான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல அப்படின்னு எல்லாருமே பயங்கர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்து சாவித்திரிக்கு பயங்கர கோவம் வருது. இவங்க சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. இவங்கள ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாமரை இருந்துட்டு, "இங்க பாரும்மா, நம்மளுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு 15,00,000 வந்திருக்கும். இத கெடுத்து விட்டவ அந்த காவ்யா. அது மட்டும் இல்லாம அந்த தமிழ்ச்செல்வியும் சேதுவும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையே கெடுத்துட்டாங்கம்மா" அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி அதாவது தமிழ்ச்செல்வியும் சேதியும் பார்த்து நம்ம தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். "இங்க பாருடி, இந்த கல்யாண நாள் கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடுறாங்கன்னு நானும் பார்த்துறேன்" அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தாமரை இருந்துட்டு, "என்னம்மா பண்ண போற? இங்க பாருடி, நான் பண்ண போறத நீ பொறுத்திருந்து பாரு. என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு அப்ப உனக்கு புரியும். இப்ப எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, கண்டிப்பா இவங்க சந்தோஷத்தெல்லாம் நான் கெடுக்க தான் போறேன். நான் உன்னையும் என்னையும் எப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துனாங்களோ, அவமானப்படுத்துனாங்களோ, அதை விட அதிகமா இவங்க கஷ்டப்படணும், வருத்தப்படணும். இந்த கல்யாண நாள ஏன்டா கொண்டாடணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும்" அப்படின்னு நம்ம சாவித்திரி ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா இருந்துட்டு, "இங்க பாரும்மா, அந்த தமிழ்ச்செல்வியும் சேதும் ஒண்ணா நிக்கிறத பார்த்தாவே எனக்கு அவ்ளோ அவ்ளோ எரிச்சலா இருக்குதும்மா. இங்க பாரும்மா ப்ளீஸ், எப்படியாவது எப்படியாவது அவங்கள 2 பேருமே பிரிச்சாகணும்மா. இந்த கல்யாண நாள கொண்டாடுனா, இந்த கல்யாண நாள கொண்டாடுறதுக்கு காரணமே இது ஒரு ம் அதாவது பரிகாரம்னு சொல்லிட்டு தானே இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பரிகாரத்துக்கு தானேம்மா இவ்ளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே நடக்கலன்னா, கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஒண்ணும் சேர மாட்டாங்கல்ல. வாழ்க்கையில இந்த மாரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதனால நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு ஒரு பக்கம் ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருடி, நானும் அத தாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாண நாள் கொண்டாட்டத்த எழவு நாளா ஆக்கணும்டி" அப்படின்னு சொல்லவும், "என்னம்மா சொல்ற? நீ என்ன பெரிய லெவலுக்கெல்லாம் போற? நான் ஏதாச்சும் இந்த கல்யாண நாள கொண்டாட விடாம பண்ணலான்னு பார்த்தா, ஆனா நீ இந்த இந்த வீட்டவே எழவு வீடா ஆக்கலான்னு பார்க்குற. இப்ப யார சாகடிக்க போற நீ?" அப்படின்னு கேட்கவும், "இங்க பாருடி, அந்த தமிழ்ச்செல்வியும் சேதும் 2 பேருமே உயிரோடே இருக்கக்கூடாதுடி. அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் உயிரோட இல்லன்னா, நம்மளுது தாண்டி ராஜ்யமே" அப்படின்றாங்க. "ம்மா என்னம்மா சொல்ற? நீ சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சா நம்ம என்ன ஆகுவோம்? அ ஜெ ஜென்மம் முழுக்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல தாம்மா இருக்கணும்" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, அது நடக்குதோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியாலாம் இருக்க முடியலடி. அந்த காவியாவ பார்த்தியா? நம்ம பையன எப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான்னு. இவன் மட்டும் இந்த வீட்ல மருமகளா திரும்பவும் வந்து உக்காந்துட்டானா, கண்டிப்பா இனிமே இந்த வீட்ல நமக்கு உரிமையே இல்லாத மாரி ஆகிடும்டி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாரும்மா, என்னம்மா பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருடி, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் கண்டிப்பா அந்த கல்யாண நாள் கொண்டாட்டத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சாயங்காலம் வள்ளி திருமண நாடகம் நடத்துறதா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அந்த வள்ளி திருமண நாடகத்துல கடைசியா அந்த வள்ளி வந்து திருமணம் பண்ணிக்கிட்ட அதாவது மாலைய 2 பேரும் அணிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ண மாரி இருக்கணும் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு போல. அது நடந்தா தான் இந்த பரிகாரமே பலிச்ச மாரி. அதனால அது நடக்க விடாம பண்ணணும். அத பண்றதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டி" அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வராரு. போஸ் வந்த உடனே, "என்னம்மா, என்ன கூப்பிட்டு விட்டு வந்தீங்களா? என்ன விஷயமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இத கேட்ட நம்ம
அந்த சித்ரா இருந்துட்டு, "இங்க பாருடா பாஸு, அம்மா ஒரு பிளான் சொல்லுவாங்க. அத நீ தான்டா பண்ணணும்" அப்படின்னு சொல்லவும், "என்னக்கா சொல்ற நீ? என்ன பிளானு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருடா பாஸு" அப்படின்னு அதாவது நடக்க போற பிளான் எல்லாம் எல்லாத்தையும் நம்ம பாஸ் கிட்ட சொல்லுவோம். "என்னம்மா சொல்ற? இத பண்ணா கரெக்ட்டா இருக்குமாம்மா? இல்லன்னா நம்ம ஏதாச்சும் மாட்டிப்போமா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா" அப்படின்றாங்க. "இங்க பாருடா, கொஞ்சம் பயப்படாம அமைதியா இரு. எதுக்காக பயப்பட்டுட்டு இருக்க? நீ பயப்படாம அமைதியா இரு சரியா?" அப்படின்னு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் நம்ம போஸுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு, "இங்க பாருடா போஸு, இத மட்டும் நீ கரெக்ட்டா பண்ணிட்டேன்னா, இந்த வீட்டையே ஆளப் போறது நம்ம தான்டா" அப்படின்னு நம்ம ஈஸ்வரியும் நம்ம சித்ராவும் ஒரு பக்கம் நம்ம போஸோட மைண்ட மாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்ட ஆளப் போறோம்னு நெனச்சு சந்தோஷத்துல ஈஸ்வரி சொன்னதெல்லாம் ஏத்துக்கிட்டு, "இத செய்ய போறேன்" அப்படின்னு இதற்கான வேலைய ரெடி பண்றதுக்காக நம்ம போஸ் ஒரு பக்கம் போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, இவங்க 3 பேருமே ஒண்ணு சேர்ந்து ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவங்க ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. இவங்க எப்படி என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு காவியா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து தனா இருந்துட்டு வராங்க. வந்த உடனே, "என்னக்கா, என்ன ஆழ்ந்த யோசனையில போய்க்கிறீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்ல தனு, சும்மா தான், ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லக்கா, இன்னும் சாப்பிடல. உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வரீங்களா? சாப்பிட போலாம்" அப்படின்னு கூப்பிடவும், அதுக்கப்புறம், "மலர், நீங்க சாப்பிட்டீங்களா? நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுவோமா?" அப்படின்னு அவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தையே நம்ம காவியா மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா இருந்துட்டு வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே, "வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு எல்லாருமே கூட்டிட்டு, அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க சாப்பாடு எல்லாத்தையுமே அம் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே போட்டுட்டு, நம்ம குடும்பத்தில இருக்கிறவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, "இங்க பாருங்க அம்மாச்சி, இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு, "இங்க பாருங்க மாமா, நான் சொல்றேன்னு என்ன தப்பாலாம் நெனச்சுக்காதீங்க. நம்ம கருப்பண்ணன் ரொம்ப நாளா நம்ம வீட்ல இருக்காருல்ல, அவருக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோணவே இல்ல?" அப்படின்னு ராஜாங்கத்த பார்த்து கேட்கவும், இத கேட்ட கருப்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுவரைக்கும் யாருமே என்ன பார்த்து கேட்காத கேள்விய த தமிழ்ச்செல்வி எனக்காக மாமா கிட்ட பேசுறாளே அப்படின்னு நம்ம கருப்பு ஒரு ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுறாரு. இத பார்த்துட்டு இருந்த காவியா இருந்துட்டு, "ஆமா அங்கிள், நானும் கேட்கலான்னு தான் இருந்தேன். இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். இப்போ தமிழ்ச்செல்வி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது இவங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. இவங்களுக்கும் ஒரு கல்யாணத்த நம்ம பண்ணி வச்சிரலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் நம்ம கருப்புக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம கருப்புக்கு ஒரு மாரி வெட்கம் வந்துருது. இத பார்த்து நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம். "என்ன மாமா, நீ இப்படி வெட்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே! என்ன இவ்வளோ வெட்கப்படுற? கண்டிப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். கவலைப்படாத" அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சேது கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இருந்துட்டு, "என்னப்பா கருப்பு, கல்யாணம் பண்ணிக்க போறியா நீ? என் கூட கல்யாணம் பண்ணிக்காம என் கூடயே இருந்துருவேன்னு பார்த்தா, இப்போ நீ ஏன்டா என்னை விட்டு பிரியறலான்னு நினைக்கிற?" அப்படின்னு நடேசன் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே கிண்டல் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரிக்கும், சாவித்திரி, அதுக்கப்புறம் நம்ம தாமரை, சித்ரா, இவங்க எல்லாருக்குமே வயித்தெரிச்சலா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு எல்லா வேலையுமே செட் பண்ணிட்டு சித்ரா கிட்ட, "அம்மா, எல்லா வேலையும் முடிச்சாச்சும்மா. இனிமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா" அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சாவித்திரி சாவித்திரி கிட்ட ஈஸ்வரி கிட்ட சொல்லவும், அந்த நேரம் பார்த்து சாவித்திரி வந்துடுறாங்க. ஆனால் சாவித்திரி வந்தது தெரியாம நம்ம ஈஸ்வரி "இங்க பாருடா, இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம்" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட நம்ம சாவித்திரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இவங்க என்ன விஷயத்த பண்ண போறாங்க? இது எந்த விஷயத்த தெரிஞ்சா வீட்ல இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சாவித்திரி மண்டைய போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த போயிட்டு தாமரை கிட்ட சொல்றாங்க. "இங்க பாருடி தாமரை, ஈஸ்வரியும் அவங்க போஸு, அதுக்கப்புறம் சித்ரா, இவங்க 3 பேருமே நிண்டு இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள சும்மாவே விடமாட்டாங்க" அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் 2 பேருமே மண்டைய குழப்பிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போன
உடனே ராஜாங்க இருந்துட்டு தமிழ்கிட்டயும் சேதுக்கிட்டயும், "இங்க பாரு தமிழ், சேது 2 பேருமே நல்லா கேட்டுக்கோங்க. நான் இன்னும் சாயங்காலமா அதாவது ஈவினிங் வந்து வள்ளி திருமண நாடகம் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு நீங்க சீக்கிரமா கிளம்பணும். நீங்க காலையில பண்ண மாரியே லேட்டாலாம் பண்ணக்கூடாது சரியா?" அப்படின்னு ராஜாங்க இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட சொல்லவும், சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, "சரிங்கப்பா, நாங்க சீக்கிரமா ரெடி ஆயி வந்துர்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சாயங்காலமும் ஆயிடுது. ஆயிட்ட உடனேயே நம்ம அப்பத்தா இருந்துட்டு சேதுக்கிட்டயும், தமிழ்ச்செல்விகிட்டயும் சொல்றாங்க, "இங்க பாருயா சேது, தமிழ்ச்செல்வி, அந்த வள்ளி திருமண நாடகத்துல வள்ளியும் வள்ளிக்கு திருமணம் நடக்கும்போது 2 பேரும் மாலை மாத்திப்பாங்க இல்லையா? அந்த மாலைய நீங்க 2 பேரும் போட்டுக்கணும்யா" அப்படின்னு நம்ம அப்பத்தா சொல்லவும், இத கேட்ட தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, எதுக்காக அப்பத்தா இத நாங்க போட்டுக்கணும்?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருடி, எதுக்கு என்ன ஏதுன்னெல்லாம் என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. எதுக்காக நீ கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இப்படியே கேள்வி கேட்குற வேலைன்னா வேண்டாம்" அப்படின்னு ஒரு பக்கம் அப்பத்தா வந்து தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, "இங்க பாருங்க அம்மாச்சி, நான் இனிமே கேட்க மாட்டேன் சரிங்களா?" அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வசந்த் இருந்துட்டு, "என்ன அப்பத்தா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா கிட்ட கேட்கவும், "இங்க பாருடி வசந்தி, உன்னோட பொண்ணுக்கும் உனக்கும் தனியாலாம் சொல்ல முடியாது. 2 பேருக்கும் ஒரே பதில் தாண்டி" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சேர்ந்து அந்த வள்ளி திருமண நாடகத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் எந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம மக்களுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம போஸ் இருந்துட்டு கவனிச்சு, நம்ம தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் ஏதாச்சும் ஆகுற மாதிரி அந்த சேர்ல அதாவது வெடிகுண்டு, அதாவது பாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது இதெல்லாம் சரியா வருமா அப்படின்னு நம்ம ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சித்ரா, நம்ம போஸு, இவங்க 3 பேருமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரையும், சாவித்திரியும் இவங்க என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எது பண்ணாலும் நமக்கு எதுவும் ஆகாத மாரி பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "இந்த வள்ளி திருமண நாடகத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம்" அப்படின்னு வள்ளி திருமண நாடகத்த ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு போஸ் கிட்ட போயிட்டு, "என்னடா பாஸு, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாரும்மா, டைமிங் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டுருக்கிறேம்மா. கண்டிப்பா இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல அது வெடிச்சிரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும், தான் தான் இந்த வேலைய பண்ணதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்களோ, ஏது பண்ணுவாங்களோன்னு நெனச்சாவே ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு அவங்களுக்கு. இருந்தாலும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆட்டி படைக்கணுன்றதுக்காக இந்த வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இந்த வள்ளி திருமண நாடகத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருய்யா ராஜாங்கம், அந்த காலத்துலலாம் நெறைய இடத்துல இந்த மாரி நாடகம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் அந்த நாட்டேலின்னு சொல்லிட்டு அரை டவுசர போட்டுக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கண்ணால பார்க்கவே முடியல. இப்ப பாரு, இந்த கதைய கேட்கறதுக்கு எவ்வளோ இதமா இருக்கு. அந்த காலத்துல இருக்கிற மாரி இப்போ வந்துருமா? எல்லாத்துக்கும் எல்லாமே மாறிப்போச்சு. எல்லாம் கலி உலகமா ஆயிடுச்சுடா ராஜாங்கம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், "ஆமா, ஆமா அத்தா, எல்லாமே இப்படிதான் ஆயிப்போச்சு. என்ன பண்றது? இந்த வள்ளி திருமண நாடகத்த பார்த்தாவே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. சின்ன வயசுல என்ன நீ நெறைய நாடகத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கல்ல ஆத்தா" அப்படின்னு சொல்லவும், சின்ன வயசு ஞாபகத்துல நம்ம ஆத்தாவும், அதுக்கப்புறம் ராஜாங்கமும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாருடா, என்னால உண்மையா ரொம்ப கை காலெல்லாம் நடுங்குதுடா. இந்த விஷயத்த நம்ம தான் பண்ணோம்னு தெரிஞ்சா, அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க நம்மள? நம்மள எல்லாரையும் வீட்ட விட்டு தொரத்திருவாங்களா? இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு குடுத்துருவாங்களா? இல்லன்னா நம்மள துப்பாக்கியால சுட்டுடுவாங்களா?" அப்படின்னலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு இவங்க 3 பேருமே ஒரு மாரி முழிச்சுக்கிட்டு இருக்கவும், இவங்க 3 பேர்கிட்ட வராங்க. "இங்க பாருங்க, நீங்க ஏதோ தப்பு பண்ண போறீங்க. அதனால தானே இப்படியெல்லாம் இருக்கீங்க" அப்படின்னு கேட்கவும், இத கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன இவ கரெக்ட்டா சொல்றாளே! ஐயய்யோ! இவ ரொம்ப கிரிமினல் போலயே அப்படின்னு யோசிக்கவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு, "இங்க பாருங்க, நீங்க என்ன வேலை பண்ணாலும் சொல்லிடுங்க. அப்படி எனக்கு பின்னாடி தெரிஞ்சுச்சு, உங்கள நான் சும்மாவே விடமாட்டேன் தெரிஞ்சுக்கோங்க" அப்படின்னு காவியா பேசவும்,
இங்க பாரு காவியா, நாங்க என்ன பண்ண போறோம் சொல்லு? எதுக்காக நீ எங்கள இப்படியெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க? நாங்க 3 பேரும் நின்னு பேசிக்கவே கூடாதா? இங்க பாருங்க, நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா, நீங்க 3 பேருமே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டு முழிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க மாரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப பாருங்க வேர்த்து கொட்டிக்கிட்டும் இருக்கு. நான் பேசின உடனே உங்க மூஞ்சு ரியாக்ஷன் எல்லாம் ரொம்பவே பயந்த மாரி மாறுச்சு. கண்டிப்பா நீங்க ஏதோ பண்ண போறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் உக்காந்துக்கிட்டு இருக்க சேரு டொப்பான்னு வெடிஞ்சிருது. வெடிஞ்ச உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ! அப்படின்னு கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அந்த இடத்த விட்டு எகிறி குதிச்சுடுறாங்க. தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம அதாவது அதாவது சேது வந்துட்டு அந்த இடத்துலயே இறந்துடுறாரு. இறந்துடுறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே திரண்டு ஓடிடுறாங்க. ஓடிட்ட உடனேயே நம்ம ராஜாங்க இருந்துட்டு சேதுக்கும் தமிழுக்கும் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ் இருந்துட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அதாவது காவியா இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும், நம்ம அப்பத்தா இருந்துட்டு ஐயோ பெரிய மந்த இப்போ என்ன எதுக்காக இப்படி ஒரு அசம்பாவித்தை நடத்தி வச்ச அப்படின்னு பெரிய மந்தைக்கிட்ட கேட்கவும், அதுக்கப்புறம் பெரிய மந்தையும் பெரியம்மந்து வந்து நமக்கு உதவி பண்ணாதான் அப்படின்னு நம்ம அப்பத்தா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா இருந்துட்டு ராஜாங்கம் சேதுக்கும் தமிழுக்கும் என்னாச்சுன்னு போய் பாரியா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், ராஜாங்கம் பயங்கர ஷாக்கில் இருக்காரு. அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு ஐயோ சேது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கவும், எல்லாருமே சேதுக்கிட்ட போகிறாங்க. என்னாச்சு கருப்போ, என்னாச்சு சேதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நம்மளோட நம்மளோட சேது நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகவும், நம்ம அதாவது ராஜாங்கத்துக்கு உயிரே போயிடுது. என்ன என்ன கருப்பு சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கத்துக்கு உசிரே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வியே நம்ம காமியா இருந்துட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்ட உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு என்னாச்சு, எனக்கு இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கு எதுவும் ஆகலை, நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே சேது மாமா எங்கே அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் அவரது ஒரு பக்கமாக சேதுன்னு எல்லாருமே கத்தி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காவியா கிட்ட கேட்குறாங்க. காவியா இருந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு குண்டு வெடிச்சது இல்லையா, அதில் மயக்கத்தில் இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, நான் போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு எழுந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி போயிட்டு தன்னோட புருஷன்கிட்ட உக்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. நம்ம தன்னோட புருஷனை பார்த்து கருப்பு இருந்துட்டு இங்கே பாருமா தமிழ், சேது நம்மளை விட்டுட்டு போயிட்டாமா அப்படின்னு கத்திக்கிட்டு அளவும், இதை கேட்ட தமிழுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கவும், ஆமாம் தமிழ், சேது நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இல்லை, என்னோட புருஷன் என்னை விட்டு போக மாட்டாரு, என்னங்க எழுங்க, என்னங்க ப்ளீஸ் எழுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எழுந்துறீங்க அப்படின்னு கத்தவும், அதுக்கப்புறம் சேது எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கிறதுனால நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே பயந்துடுறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எழுந்துச்சு வாங்க, இங்கே பாருங்கள் ப்ளீஸுங்க எழுந்து வாங்க, எனக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குங்க, இதை உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் சொல்ல முடியல, ப்ளீஸுங்க எழுந்து வாங்க, நம்ம 2 பேரும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கணும் தானே இந்த கல்யாண நாளை கொண்டாடணும், இங்கே பாருங்கள் எழுந்து வாங்க, எழுந்து வாங்க அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தான் இருந்துட்டு இங்கே பாரடி தமிழ், உன்னோட வாழ்க்கை இந்த நிலைமையில ஆயிலாடிச்சேடி, என்னோட பேரை என்னை விட்டு போயிட்டாண்டி, என்னோட பேரை என்னை விட்டு போயிட்டானே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு மாமா எழுந்திரிங்க மாமா, எழுந்திரிச்சிருங்க மாமா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் அது வெளியே காட்ட மாட்றாங்க. ஐயோ சேதோ எழுந்துச்சு வாயா, இந்த வீட்டோட மகாராசனே நீதானையா, நீயே எங்களை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு இவங்களெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இவங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கடுப்போட இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இதுக்கு காரணமானவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து
போலீஸ் வராங்க. வந்த உடனே, "சார் இங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றோம் சார். இங்க பாருங்க, இதுக்கு காரணமானவங்கள நான் சும்மாவே விடமாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் பண்ணது, எதுக்காக பண்ணாங்கன்னு எல்லா விவரத்தையும் என்கிட்ட வந்து சொல்றேன்" அப்படின்னு பயங்கர அழுகையோட சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே வசந்த் இருந்துட்டு, "தமிழு எழுந்துடுறி தமிழு, உனக்கு என்னடி ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்செல்வி இருந்துட்டு நம்ம சேதோட நெஞ்சில விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம தமிழ்செல்வியும் உயிரை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, "தமிழு தமிழு உனக்கு என்னாச்சு தமிழு?" அப்படின்னு கேட்கவும், நம்ம தமிழ்செல்வி ஒரு மாரி எந்த ரியாக்ஷனுமே இல்லாதத பார்த்துட்டு நம்ம வசந்திக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் மூச்சை தொட்டு பார்க்குறாங்க. மூச்சு இல்லாதத பார்த்து, "ஐயோ தமிழு, நீயும் போயிட்டியாடி தமிழு" அப்படின்னு அழுறாங்க. இதெல்லாம் கேட்ட ஊர்ல இருக்கிறவங்க நம்ம ராஜாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. "ஐயோ நீங்க 2 பேருமா சேர்ந்து போயிட்டீங்களா?" அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு ஒரு மாரி தகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இந்த சீரியல்ல அ அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.